We will now discuss in case of consumable purchases and spending. Okay. We'll see how to pass the journal entry for the consumables and accounting treatment also. First of all, consumables you will very often consume for your regular business. அதுக்கப்புறம் அது தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணிட்டே வருவீங்க. அந்த மாதிரி இருக்கிறது பேர் கன்சியூமபிள். யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் மல்டிபிள் டைம். ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, ஒரு அசெட் இருக்குன்னா நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாம், எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாம், 5 years 10 years யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஒரு கார் வாங்கினீங்கன்னா 5 years வருது, ஆனால் பெட்ரோல் டு த எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ராவல், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணும். கார் வந்து அசெட்டு, பெட்ரோல் வந்து கன்சியூமபிள். இஸ் தட் ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் சஹஸ்ரி சிங்கர் அகாடமி, okay, we assume that we purchase stationery. Okay, எதுக்காக ஸ்டேஷனரி வாங்குறோம்? ஃபார் மெயின்டைனிங் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சஹஸ்ரி சிங்கர் அகாடமி, SSA உடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாங்குறோம். Stationery purchased in cash, rupees 5,000. Let's see the consumables அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கன்சியூம் பண்ணால் தீந்துரும், அதை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் தான் கன்சியூம் பண்ண முடிஞ்சால் அது பேர் கன்சியூமபிள். கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இட் வில் ஹேவ் மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் யூசேஜ். அது யூஸ் பண்ணுற பெட்ரோல், டயர், யூ டு ரீஃபில். ஸோ இப்போ அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சியூம் பண்ண தீர்ந்துருது இல்லையா? அப்போ அது பேர் கன்சியூமபிள். Assume for Sahasri Singar Academy, we purchase a stationery. எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம்? டு கன்சியூம் இட், டு ரெக்கார்ட் த டேட்டா. அதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியதான். கேஷுக்கு வாங்குகிறேன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட். சிமிலர்லி ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட், ஓகே, ஃப்ரம் SBB Mart, stationery mart, okay, for rupees 10,000. நேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா this is assumed to be the credit purchase. I don't have the intention of selling this stationery, but it's going to be used. After usage it becomes zero and refill it again and again. Third, stationery purchased for rupees 15,000 in credit. Our intention is not to sell this. இதில் நமக்கு என்ன கிடையாது? சேல் கிடையாது. கன்சியூம் பண்ணுறோம், அதனால தான் பேர் கன்சியூமபிள். Now what is the journal entry for stationery purchased? Yeah. என்ன? Stationery account debit to cash. Is that okay? Purchases போடக்கூடாது, right? 5,000. And stationery purchased from SBB Mart for rupees 10,000. Creditல வாங்கி இருக்கிறாங்க. அப்போ what is journal entry? Yeah. Stationery account debit to the party name. Here the party being to SBB Mart. Okay, SBB Mart. That value being 10,000. Okay, good. What is the next journal entry? Stationery account debit to creditors. Okay, to creditors. Very good. To creditors. Clear? And usually we call this creditor being the sundry creditors. We call them being sundry creditors. That's all. Now கவனிங்க. We are purchasing
we are purchasing, okay, so for example ஒரு electronic showroom னு வச்சுக்கலாம். showroom selling electronic items, home appliances னு வச்சுக்கலாம். home needs, home appliances. இவங்க வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ் எக்ஸெட்ரா இதெல்லாம் வாங்கினாங்கன்னா என்ன நடக்க போகுது? இவங்க ஃபர்னிச்சர் வாங்குறாங்க, அதே சமயத்தில் இவங்க ஸ்டேஷ்னரி வாங்குறாங்க. Is that okay? So they are purchasing these things. Now, what is the intention of purchasing the AC, fridge and all? Home appliances. They are selling the AC, fridge. ஏசி வாங்கணும்னா எங்கே போவீங்க? ஹோம் அப்ளையன்சஸ் எங்கே இருக்குது? வசந்த் அண்ட் கோ இருக்குது, அங்கே போகிறீங்க. அப்படின்னா இவங்களுக்கு பேர் இது வந்து என்னது? இதுக்கு பேர் என்னது? குட்ஸ். தே ஆர் கோயிங் டு செல் இட். ஃபர்னிச்சர் வந்து வரவங்களை உட்கார வைக்கிறதுக்கு, இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் விற்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, டேபிள் அது இதுன்ட்டு. தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா திஸ் வில் பி நேம்ட் அஸ் asset. And what about the stationery? For the office requirement or whatever it may be, they are using it, and once it is used, they cannot reuse கிடையாது. சேல் பண்ண போகிறாங்களா? நோ, they don't have the intention of selling. Then it is called consumables. Hope so you could understand. Only in this case அந்த ஐட்டத்தோட பேர் வந்து வராது. வாங்கும்போது பர்ச்சேசஸ், விற்கும் போது சேல்ஸ் நமக்கு வரும். மிச்ச எல்லா நேரத்துலையுமே அந்த ஐட்டத்தோட நேம் வரும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். இஸ் தட் ஓகே? அப்படி இல்லாமல் மாற்றி போட்டுட்டீங்க. ஷோரூம் ஃபார் ஹோம் அப்ளையன்சஸ் அவங்க வந்து ஏசி வாங்கிட்டாங்க, நீங்கள் ஏசி அக்கௌண்ட் போட்டுட்டீங்கன்னா எரர் ஆஃப் பிரின்சிபல். தட் இஸ் கால் எரர் ஆஃப் பிரின்சிபல். அக்கௌண்டிங்கோட ரூல்ஸில் தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் கால் பிரின்சிபல் இஃப் யூ ஆர் மேக்கிங் திஸ் எரர். ஓகே, திஸ் இஸ் கால் எரர் ஆஃப் பிரின்சிபல். இதுதான் ரூல். இங்கே வரும்போது அந்த கன்சர்ன் பேர்லேயே போட்டுக்கலாம். அசெட்ஸ் அக்கௌண்ட் பேர்லேயே ஃபர்னிச்சர்னு போட்டுக்கலாம், இங்கே கன்சியூமபிள் பேரில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே கன்சியூமபிள் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரின்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்டேஷனரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ் தட் ஓகே? கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் த கார், பெட்ரோல் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் ஆல்சோ கன்சியூமபிள். இஸ் தட் ஓகே? பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஷோரூமில் பேக் பண்ணி விற்கிறாங்க, அதுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்குது, பில்லிங் மெட்டீரியல் இருக்குது, இது எல்லாமே கன்சியூமபிள் வருது. இஸ் தட் ஓகே? ஸோ 3 items we have seen. Purchases and sales will come only for the AC and fridge for the sale purpose, and in case of furniture they are going to use it for long days அப்படின்னு சொன்னாக்கா அது asset நேமில் இருக்கணும். அது ஷார்ட் டேர்ம் ஒன்ஸ். எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா the payment gives you an intangible facilities like occupation of the property for sometimes. ரெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். விளம்பரத்துக்காக பணத்தை கொடுக்குறீங்க, உங்கள்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி இன்டான்ஜிபிள் ஃபார்ம். எனக்காக ப்ராடக்ட்டை விற்று கொடுத்துருக்குறாங்க, கமிஷன் கொடுக்குறேன். லோன் வாங்கினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். மோஸ்ட் ப்ராப்ளி தீஸ் திங்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் ஃபார்ம். இன்டான்ஜிபிள் ஃபார்ம்னு சொன்னால் வி ஆர் என்ஜாயிங் சம் ஃபெசிலிட்டிஸ், சம் பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற பணம் தான் எக்ஸ்பென்சஸ். இப்போ ரெண்ட் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எப்படியெல்லாம் ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்னு பாருங்கள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும். தென் வில் ப்ரொசீட் வித் வேரியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ரைட். நம்பர் 1, ரெண்ட் பெய்ட். rupees 10,000. Okay, by cash, by bank, by check, whatever it may be, even small amount on the petty cash la payment pannalam. There will not be any problem with that. Cash lim kudukalam அல்லது bank payment avum pannalam. Okay, second, rent unpaid. அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்குறீங்க ஒரு 10,000 ரூபாய்.
But you enjoy the possession of the property for 1 or 2 months. நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்க, ஆனா ரெண்ட் பேமெண்ட் பண்ணல. Third, rent paid in advance. Rent paid in advance. Value being 15,000. முதல்ல இந்த 3 ஆஸ்பெக்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதோட வேரியன்ஸ் பார்க்கலாம். ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸுக்கு ரெண்ட் பெய்டு பை வே ஆஃப் கேஷ் அட் பேங்க்கு என்ன ஜெல் என்ட்ரி வரும்? ரெண்ட் இஸ் த எக்ஸ்பென்சஸ். டெபிட் வாட் கம்ஸ் இன், ரைட்? டெபிட் வாட் கம்ஸ் இன். ரெண்ட் பே பண்ணுறீங்க, எதை டெபிட் பண்ணோம்? வாட் கம்ஸ் இன் நம்ம டெபிட் பண்ணோம். எதுக்கு வருது? ரெண்ட் வருதா? ஏன் நான் சொல்கிற மாதிரி யோசிக்க கூடாதுங்களா? ரெண்ட் பெய்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ரூல்ஸே நம்ம தானேப்பா டிசைன் பண்ணுறோம். சரி, நாமினல் அக்கௌண்ட்னா அதை நான் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது சார் அப்படின்றீங்க. சி ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் என்ன என்ட்ரி வரும்? அதுவும் எக்ஸ்பென்சஸ் தானே. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் வாட் இஸ் என்ட்ரி? ஏன் ஸ்டேஷ்னரி நம்ம டெபிட் பண்ணோம்? ஸ்டேஷ்னரி வந்துச்சு சார், டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ நான் டெபிட் பண்ணுறேன். ஏன் அது செலவாச்சுன்னு எழுதக்கூடாதா நாமினல் அக்கௌண்ட்டில்? இஸ் தட் நவ் கொஷின் இஸ் தட் ஸ்டேஷ்னரி இஸ் நாமினல் அக்கௌண்ட் ஆர் ரியல் அக்கௌண்ட்? ஐயோ, எப்படி குழப்புறீங்களா சார் எங்களை? ஸ்டேஷ்னரி ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா? எகைன் அதுக்குரிய கிளாசிஃபிகேஷன்லாம் நமக்கு டவுட் வரும். ரைட், நாமினல் அக்கௌண்ட்னா எங்கே வரணும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாமினல் அக்கௌண்ட் ட்ரேடிங்கில் வருமா, P&L அக்கௌண்ட்டில் வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா? பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டேஷ்னரி வராதா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? ஸ்டேஷ்னரி இன் பேலன்ஸ் ஷீட் அவைலபிளாக நாட். அன்யூஸ்டு ஸ்டேஷ்னரி இருக்குப்பா. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி வருதா இல்லையா? இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அது எப்படி நாமினல் அக்கௌண்ட்டாக வரும்? நல்லா தான் சார் போயிட்டு இருந்து, இப்படி போட்டு குழப்புறீங்களே எங்களை. ரைட், ஐ வில் டிஸ்கஸ் தட் பார்ட் லேட்டர். இப்போ நீங்கள் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொன்னீங்க, ஸ்டேஷனரி வந்துச்சு, அதை நான் ரியல் அக்கௌண்ட் வச்சா டெபிட் பண்ணிக்கலாம் சார். அதே நான் நாமினல் அக்கௌண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்ட் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் அப்படிங்கிறனால நான் டெபிட் பண்ணலான்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம் வித் தட். அதே லாஜிக் தானே இதுவும். ரெண்ட் ரியல் அக்கௌண்ட் யோசிச்சு பாருங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன், ரெண்ட் கம்ஸ் இன். அது எப்படி சார் ரெண்ட் கம்ஸ் இன் கிடையாதுப்பா. யூ ஆர் என்ஜாயிங் த ஃபெசிலிட்டி, ஃபெசிலிட்டி கம்ஸ் டு யூ, ரைட்? 1000 ரூபாய் கொடுத்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறீங்க, கம்ஸ் இன். டெபிட் கம்ஸ் இன், நெட்ஃப்ளிக்ஸ் பேமெண்ட். 1000 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க, வீட்டில் சௌரியமாக ஏசி ஃபேனும் போட்டு உட்காந்துருக்கீங்க, EB. On making a payment of 1,000 rupees, you are enjoying the electricity, right? So அந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாம். குழப்பிக்காதீங்க, இது நாமினல் அக்கௌண்ட் தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ நீங்கள் ரியலாக நாமினலான கன்ஃபியூஷன்ஸே கிடையாது. இது வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸா, யூ கேன் யூஸ் த நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஒன்லி ஹியர். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸ்டேஷனரி சார், அதுவும் நாமினல் அக்கௌண்ட் தான் சார். அன்யூஸ்டாக இருக்குது, நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் அது அசெட்டாக மாறிடுது, ரியல் அக்கௌண்ட்டாக மாறிடும். தட் பிகம்ஸ் ரியல் அக்கௌண்ட் லேட்டர். இஸ் தட் ஓகே? எந்த ஒரு பேமெண்ட் வந்து எதிர்காலத்தில் எனக்கு பலன் கொடுக்குமோ அது எல்லாமே எனக்கு ரியல் அக்கௌண்ட். ஸ்டேஷனரி வாங்கி வச்சிருக்கிறேன், இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அடுத்த வருஷம் தான் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். That will be always real account. Is that clear? Hope so you could understand. So rent. இந்த இடத்துல நான் வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் யூஸ் பண்ணுறேன். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் யூஸ் பண்ணுறேன். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், பேங்க்லேயும் பேமெண்ட் பண்ணலாம். கேஷ்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், பேங்க், நெஃப்ட், RTGS, as well as phone pay, Google Pay, whatever it may be, everything will be named as bank only. The value being 10,000. And second one being rent unpaid. என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங். அப்போ என்ன ஜெர்னல் என்ட்ரி வரும்? செகண்ட். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு
outstanding rent account. To outstanding rent account. Is that clear? அதாவது ரெண்ட் ஏன் பாக்கெட்லேருந்து போயிடுச்சுன்னா மீன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸுடைய கல்லாப்பட்டியிலேருந்து பணம் போகுது, இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஏன்னா ரெண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஸோ டெபிட் பண்ணிட்டேன். கல்லாப்பட்டியில் இருக்கிற பணம் ரியல் அக்கௌண்ட், தட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஐ கிரெடிட்டட். நான் ஒரு மாதம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன், இன்னும் அதுக்கு பணம் தரல. நான் என்ஜாய் பண்ண அந்த ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பொசஷனை, தட்ஸ் கால் ரெண்ட். நாமினல் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட், எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஆனால் கல்லாப்பட்டியிலேருந்து பணம் போகலையே சார். ஆமாம், அப்போ யார் கொடுத்தா? அதை யார் கொடுத்தா? யாருமே கொடுக்கலையா? ஓனர் கொடுத்துருக்கிறாருப்பா. உங்களை சும்மா தங்க வச்சிருக்கிற பைசா வாங்காம அப்புறம் தரேன் அப்படின்ட்டு. அப்போ இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். த ஓனர் இஸ் அ கிரெடிட்டார். ஓனர் இஸ் அ கிரெடிட்டார். ஓனர் இஸ் அ கிரெடிட்டார் ஹியர். அடட, ரெண்ட்டு கொடுக்க மறந்துட்டேனே. 10,000 ரூபாய் தரணும். உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து, ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து ரெண்ட்டை கொடுத்துருவா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்ட் தானே சார், எங்கள் வீட்டுக்கு ரெண்ட் கட்டல அப்படின்னு உங்கள் வீட்டு ஓனர்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்கலன்னு சொன்னீங்க சார், நான் போய் கொடுத்துட்டேன். யார்கிட்டையா கொடுத்தேன்? வெளியில் 2 பிச்சைக்காரங்க போயிட்டு இருந்தாங்க சார், கொடுத்துட்டேன். எங்கள் மளிகை கடை ஜாமான்லாம் வாங்கியிருந்தேன் சார், பெண்டிங் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்போ நான் ரெண்ட்டு கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, 10,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுங்கன்னு சொன்னால் யார்கிட்ட கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த பில்டிங் ஓனர் கிட்ட கொடுப்பீங்க. அந்த பில்டிங் ஓனர் கிட்ட கொடுப்பீங்க. இஸ் தட் ஓகே? நான் பில்டிங் ஓனர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன்னா, ரெண்ட்டு கொடுக்கலன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் ஞாபகம் வராரு? ஓனர் ஞாபகத்தில் வராரு. ஸோ தட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுன்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இட் ரெப்ரசன்ஸ் த ஓனர். இட் ரெப்ரசன்ஸ் தி ஓனர். இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓனர். அதனால தான் இது பேர் அகெயின் பர்சனல் அக்கௌண்ட். ஆனால் என்ன மாதிரியான பர்சனல் அக்கௌண்ட்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஒரு நாமினல் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ். அதாவது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுமோ அவரை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணிடுது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தட் இஸ் ஆல்சோ கிரெடிட்டார்ஸ் ஹியர். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் is a representative personal account. Very often you can expect such a thing in your exam. இதை கொடுத்து இது என்ன அக்கௌண்ட்னு கேட்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் கால் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஓனர். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டோடைய ரூல்ஸை யூஸ் பண்ணோம். இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ரெண்ட் பேமெண்ட் பண்ணல சார், என்ன என்ட்ரி? ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ அது டெபிட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பணம் தரலன்னா யாரோ ஒருத்தர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. யார்? ஓனர். அப்போ ஓனர் பேரை போடுங்க. ஓனர் பேரை போடுறது பதிலாக அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு போட்டலாமே. ஆட்டோமேட்டிக்கலி ரெப்ரசன்ஸ் இட்ஸ் ஆல்சோ கிரெடிட்டார். இது வந்து கிரெடிட்டார்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படிங்கிறது என்னது? கிரெடிட்டார்ஸ். என்ன கிரெடிட்டார்ஸ்? எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டார்ஸ். திஸ் இஸ் அதர்வைஸ் நேம்ட் as எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டார்ஸ். இதை தான் நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கிளியர்? நவ் third one, rent paid in advance 15,000. Rent paid in advance. What is journal entry? Rent in advance or prepaid rent account debit to cash. இது எக்ஸ்பென்ஸா? அடுத்த வருஷத்துக்குரிய ரெண்ட்டை இப்பே கொடுத்துட்டேன். செலவா? செலவு இல்லை. அடுத்த வருஷம் நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ இது இட்ஸ் நாட் an expenses. It is not an expenses. அப்போ அது நீங்கள் ரெண்ட் அக்கௌண்ட் சொன்னால் அது நாமினல் அக்கௌண்ட். ரெண்ட்னா என்னது? நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது, நாமினல் அக்கௌண்ட் ஆகிடுது. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். ஏன் எக்ஸ்பென்சஸ் கிடையாது? இன்னும் நான் அனுபவிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி எக்ஸ்பென்சஸ் ஆக முடியும்? பணத்தை கொடுத்துருக்குறேங்க, இன்னும் அனுபவிக்கவே இல்லை. அது எப்போ எக்ஸ்பென்ஸாக மாறும்? எப்போ யூஸ் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் எக்ஸ்பென்சஸ். எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அது எக்ஸ்பென்சஸ். இஸ் தட் ஓகே? ஸோ அப்போ என்ன என்ட்ரி வருது? ப்ரீபெய்ட் ரெண்ட்னா என்ன அர்த்தம்? அட, என்ன அக்கௌண்ட் அது? ரியல் அக்கௌண்டா? ப்ரீபெய்ட் ரெண்ட் என்ன அக்கௌண்ட்டு? நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், என்ன என்ட்ரி? நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், என்ன என்ட்ரி? பேட் டெட் என்ட்ரி சார். எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா உங்களால் வசூல் பண்ண முடியுமா? அப்படியா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன என்ட்ரி இப்போ போடுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். isn't it? 10,000 ரூபாய் நான் வந்து பேங்க்கு கொடுக்குறேன், என்ன என்ட்ரி?
பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கொடுக்குறேன். அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். யார் கொடுத்தோன்னா அவர் பேரை போடுங்க. இப்போ பணத்தை யார் கொடுத்துருக்குறேன்? அந்த லேண்ட்லார்டு கொடுத்துருக்குறேன். அப்போ என்ன போடணும்? டெபிட் த ரிசீவர். ஹூ இஸ் த ரிசீவர்? லேண்ட்லார்ட். ஓனர் இஸ் த ரிசீவர். ஓனர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுங்க டு கேஷ். இஸ் தட் ஓகே? பில்டிங் ஓனர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அதுக்கு பதிலாக ரெண்ட் இன் அட்வான்ஸ்னு போட்டால் என்ன அர்த்தம்? ரெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏதாவது சேர்த்தால் அது வந்து என்னவா மாறிடும்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடும். ரெண்ட் இன் அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்ட் ரெண்ட். அட்வான்ஸ் ரெண்ட்னு சொல்லக்கூடாது. அட்வான்ஸ் ரெண்ட்டுங்கிறது யூசேஜ் கிடையாது. இன்றைக்கி அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அட்வான்ஸ் ரெண்ட் வேறு, ரெண்ட் இன் அட்வான்ஸ் வேறு. ரெண்ட் இன் அட்வான்ஸ் as well as ப்ரீபெய்ட் ரெண்ட். we are using it, right? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன்? ரெண்ட் இன் அட்வான்ஸ். எக்ஸ்பென்சஸே வரல. ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். எப்படி பேமெண்ட் பண்ணுறோன்னா அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். that value being 15,000. and what about the rent in advance account, sir? Representative personal account as well as what? Expenses debtors. Okay, expenses debtors. முன்னாடியே பணம் கொடுக்கும்போது அது வந்து என்ன கிடையாது? நமக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. பணம் கொடுக்கல அப்படின்னாலும் எக்ஸ்பென்சஸ். பணம் கொடுக்கல அனுபவிச்சிட்டிங்க எக்ஸ்பென்சஸ். அப்போ கிரெடிட்டார்ஸில் வருது. அனுபவிச்சிங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். ரெண்டாவது கேஸில் அனுபவிச்சிட்டிங்க, இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னா யார் கொடுக்கணுமோ அவருடைய பேரை நான் வச்சிருக்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு. பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் த பார்ட்டி டு ஹூம் வி ஹேவ் டு மேக் த பேமெண்ட்னு அர்த்தம். அதே சமயத்தில் ரெண்ட் இன் அட்வான்ஸ் வரும்போது நான் முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு அந்த பார்ட்டியை பிடிங்க. ஆஃபீஸில் சொல்கிறேன், நம்ம ஹால் புக் பண்ணியிருக்கிறோம், போயிட்டு நம்ம ஒரு மீட்டிங் நடத்திக்கலாம், 2 நாள் போயிட்டு வா அப்படின்னு நினைப்போம். சார் பணம் முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ கொடுக்கும்போது என்ன என்ட்ரி வந்திருக்கணும்? ஹால் புக்கிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் ஹால் புக்கிங் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு கொடுத்துருப்பேன். உண்மையிலுமே அதை என்ஜாய் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் அ லாஜிக் ஹியர். ஸோ 3 விதமாக பார்த்தோம். ஒன்று ரெண்ட் பெய்ட் இன் கேஷ் ஆர் பேங்க் ஆர் பெட்டி கேஷாகவும் இருக்கலாம். சின்ன ஐட்டமாக இருந்தால் அதுக்கெல்லாம் நார்மல் என்ட்ரி. அன்பெய்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து ரெப்ரசன்ஸ் ஹூம்? த ஓனர். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடுது. தட் வில் பிகம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ். முன்னாடியே கொடுத்துட்டீங்க, ரெண்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் செலவு ஆகலை. அப்போ செலவு வரக்கூடாது. என்ன வரணும்? ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அது பார்ட்டி நேம். அது வந்து என்னது? பார்ட்டி நேம். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி, நாமினல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ப்ரீபெய்ட், அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சேர்ந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா மாறிடும்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக மாறிடும். லெட்ஸ் நவ் கோ ஃபார் த வேரியேஷன்ஸ். அது என்ன சார் வேரியேஷன்ஸ்? ரெண்ட் அன்பெய்டு இருக்கு இல்லையா? அப்போ லேட்டராக நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அன்பெய்டு ரெண்ட் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் பெய்ட். அன்பெய்டு ரெண்ட் பெய்டு. ஓகே, அண்ட் ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ப்ராப்பர்ட்டி யூஸ்ட். In these two scenarios, how can we pass it? In these two scenarios, how can we pass the entry? Let's see here. Fourth, C, ஒரு மாதம் தங்கியிருந்தேன், பணம் தரல. உடனே மண்டல யாருடைய பேர் இருக்கு? அந்த ஓனருடைய பேர் இருக்கு. வெளியூருக்கு போயிட்டேன், ஒரு 3-4 மாதம் ஆச்சு. திரும்ப வரும்போது என் மண்டையில் யாரோட பேர் இருக்கு? அவருடைய பேர் இருக்கு. அவருக்கு நான் போய் பணத்தை தரணும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் டு மேக் த பேமெண்ட் டு ஹிம். யாருக்கு? அந்த ஓனருக்கு. அப்போ ஓனருக்கு அந்த பணத்தை தரும்போது எனக்கு செலவானா? இல்லை, அது ஏற்கனவே செலவாயிருச்சுங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, இப்போ பே பண்ண போகிறேன். அந்த கிரெடிட்டாருக்கு நான் இப்போ பேமெண்ட் பண்ண போகிறேன். ஐ எம் மேக்கிங் த பேமெண்ட் டு சச் கிரெடிட்டார். ஸோ த என்ட்ரி பீயிங் பேமெண்ட் டு த லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். இங்கே லேண்ட்லார்டுக்கு பேர் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்.
Outstanding rent represents the landlord or owner of the property. Outstanding rent account. Is that okay? To cash or bank. To cash or bank. Is that okay? இப்போ இந்த ரெண்டாவது நாலாவது என்ட்ரி நீங்கள் கிளப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? கிளப் தீஸ் டு ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் டைரக்ட் என்ட்ரி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் காலம் பெண்டிங் வச்சு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறோம். அந்த பெண்டிங் பீரியடுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் இட் மே பி, எல்லா எக்ஸ்பென்ஸ் இதான் என்ட்ரி மேலே உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. கிளியர்? அண்ட் fifth being okay, fifth being property used. Clear? ஏற்கனவே நான் ரெண்ட் கொடுத்துட்டேன், முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கிறேங்க, அதை இப்போ யூஸ் பண்றேன். ஆல்ரெடி ஐ பே, ஐ எம் யூசிங் இட் நவ. கிளியர்? அப்போ இப்போ தானே செலவு. வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? Rent account debit, I am using it, so then it's in my expenses. Rent account debit, இந்த இடத்துல வேல்யூ போடல, this value being 10,000. now இப்போ நான் ரெண்ட் 10,000 rupees, 15,000 rupees நான் இப்போ என்ஜாய் பண்ணுறேன். rent account debit 15,000. Is that okay? Rent account debit 15,000. to what? நான் இப்போ கேஷ் கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே அந்த பார்ட்டி டெட்டாராக இருக்கிறார், அவரை நான் யூஸ் பண்ணுறேன். கிரெடிட் பண்ணிவிடுங்க, அவரை கிரெடிட் பண்ணுங்கள். இங்கே டெட்டாராக இருந்தார்லையே அவரை நான் கிரெடிட் பண்ணுறேன். ஸோ ரெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் இஸ் கோயிங் டு பி கிரெடிட்டட், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ தட் வேல்யூ பீங் 15,000. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் என்ட்ரி ஆர் கிளப். இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா அல்டிமேட் என்ட்ரி என்ன வரும்? அதுவும் ரெண்ட்டு டு ரெண்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அனுபவிச்ச உடனடியாக பணம் கொடுக்கறது ஒன்று, அனுபவிச்ச பிறகு பணம் தரேன்னு சொன்ன, அனுபவிக்கும் போது ஒரு என்ட்ரி, பணம் தரும்போது ஒரு என்ட்ரி. அனுபவிக்கும் போது அவர் பார்ட்டி நேம் கிரெடிட்டார்ஸ்ல வரும், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், என்ன எக்ஸ்பென்ஸோ அது அவுட்ஸ்டாண்டிங் போடுங்க. கொடுக்கும்போது அந்த பார்ட்டிக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம், அந்த பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அந்த பார்ட்டிக்கு இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்றோம். இஸ் தட் கிளியர்? தென் நெக்ஸ்ட் பீயிங் ரெண்ட் இன் அட்வான்ஸ். அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு 1 மாசம் வேணும் சார் அப்படின்றேன். சார் யாராவது வந்துட்டா கொடுத்துருவேன் சார், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் புக் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்றார். அப்படியா? இப்போ நான் கொடுத்துட்றேன், 3 மாசத்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன், இப்போ கொடுத்துட்றேன். அதாவது பிப்ரவரி மாதம் அந்த வருஷம் முடியும் போது, 31 மார்ச் முடியும் போது 15,000 ரெண்ட் மே மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ அந்த ஆண்டு முடிவில் அது வந்து எனக்கு சொத்துங்க, அடுத்த ஆண்டு தான் அனுபவிக்க போறேன், அப்போ சொத்து. இப்போ ஐ மேட் எ பேமெண்ட் டு லேண்ட்லார்ட். ஸோ அதுக்கான என்ட்ரி ஓனர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் பேமெண்ட் பண்ணும்போது. ஆனால் ஓனர் பேரோ இல்லை அவர் பேரோ நம்ம போகிறது வழக்கம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பென்சஸ் இன் அட்வான்ஸ் ஆர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இந்த இடத்துல ரெண்ட்டுங்கிறனால ப்ரீபெய்ட் ரெண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இந்த மே மாதம் அனுபவிக்கும் போது என்ன ஆகிடும்? ரெண்ட் அக்கௌண்ட் கேஷ்ன்னு சொன்னால், சார் முன்னாடி கொடுத்துருக்குறீங்களா, ஏற்கனவே கொடுத்துட்டேன்ல, அப்போ அதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டு rent in advance நான் adjust பண்றேன். These are the 5 sets of entries you have to keep in your mind for any sort of expenses. Rent, repeat it: insurance, salary, commission, telephone bill, wages, electricity bill, cartage, trade expenses, telephone, sundry expenses, general expenses, bank charges, postage. For all these thing will be the same, right? Even interest on loan and overdraft looks like the same way. Okay, இது எல்லாமே you are aware about the concept. Rent, insurance, electric salary தெரியும், commission தெரியும், wages, telephone bill தெரியும். There is no any difference between wages and salary. Interchangeable யூஸ் பண்ணிக்கலாம். There is no any difference between wages and salary for the professional level, right? அதனால் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எலக்ட்ரிசிட்டி பில் தெரியும். கார்டேஜ் அப்படின்னா கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கார்ட் நினைப்பு, புல்லக் கார்ட், மாட்டு வண்டி, ஒரு சின்ன தட்டு ரிக்ஷாலாம் இருக்குல்லையா, அது பேர் கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணதுக்காக ஏதாவது பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது கார்டேஜ்னு சொல்லுவோம். தட் வில் பி கால்ட் அஸ் கார்டேஜ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், எதையும் செல்லிங் எக்ஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது பேர் ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் சார்ஜஸ், பேங்க்
சார்ஜஸ், போஸ்டேஜ் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். இப்போ இது பேமெண்ட் ஆகிருக்கலாம், அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்து பிறகு பேமெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் முன்னாடியே கொடுத்துட்டு பிறகு அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ 5 aspects we have for each and every type of expenses. Interest on capital and interest on drawings we'll see separately. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட். நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருக்கோ அதை காலையும் எக்ஸஸாகவே வித்ட்ரா பண்ணலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு 1.5 லட்ச ரூபா தர வேண்டியதாக இருக்குது. கேன் ஐ ரைஸ் எ செக் ஆன் 1.5 lakhs? அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ ஸோ. இருக்கிற அமௌண்ட்டை காட்டிலும் எக்ஸஸாகவே நீங்கள் பேமெண்ட்டுக்காக எழுதி கொடுக்கலாம். அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருக்கும். இந்த 2 சுச்சுவேஷனும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அதுக்கும் அதே என்ட்ரி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கின லோனுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்காகவும் இருக்கலாம். ரெண்டுமே நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் எல்லாம் அதே ப்ராசஸ் தான். இஸ் தட் ஓகே? லெட்ஸ் சி. In case of income, how about the journal entries? Right. நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வாடகை விடுறோம். We are receiving the rent for that. அப்போ என்ன என்ட்ரி வரும் அதுக்கு? Let's see that situations here. Rent received rupees 20,000. Either this may be in cash or bank, routed through bank. எப்படி வேணாலும் இருக்கலாம். Second situation, rent receivable rupees 30,000. Third, rent received in advance rupees 15,000. How to pass a journal entry here? For the first one, rent received in cash or bank. What is journal entry? Come on. So you get either cash or bank. Cash or bank account debit to rent account. Rent இது இன்கமா எக்ஸ்பென்ஸா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, கிரெடிட்ல இருந்தால் இன்கம், டெபிட்ல இருந்தால் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ரெண்ட் ரிசீவ், ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் இருந்தால் ரெண்ட் இன்கம், அதே ரெண்ட் டெபிட் சைடில் இருந்தால் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். ரைட். ஸோ த வேல்யூ பீயிங் 20,000. Now let's go for the second one. Rent receivable. What is journal entry? நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாடகை விட்டேன், அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, இன்னும் பணம் தரல. பணம் வந்திருந்தால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட். பணம் வரலன்னா அவர் தர வேண்டியது இருக்கு. பார்ட்டியோட நேம் பிடிங்க. ஸோ பணம் தர வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா அந்த டெனன்ட் பேரை போடணும். டெனன்ட் அக்கௌண்ட் டெபிட். டெனன்ட் அப்படின்னு நம்ம வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெனன்ட்டுடைய எக்ஸாக்ட் நேம் இருந்தால் ப்ராப்பர் நவுன் இல்லையா, ப்ராப்பர் நேம். அல்லது வெறும்னா டெனன்ட் சொல்லலாம். அல்லது என்ன பண்ணலாம், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ரெண்ட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது சேர்ந்துருந்துச்சுன்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்ட்ஸ் த ஓனர். ஆனால் இன்கம்னு வரும்போது எப்போதுமே இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இன்கம் அக்ரூடு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். வருமானம் சேர்ந்துருக்கு, வருமானம் அவுட்ஸ்டாண்டிங் தர வேண்டியது இருக்குன்னு வராது இல்லையா, இல்லை நிலுவையில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் தப்பு இல்லை. பட் ப்ரிடாமினெண்ட்டாக இன்கம் கேஸில் வரும்போது அக்ரூட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்ட் அக்ரூட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ரெண்ட் அக்ரூட் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் அக்கௌண்ட். எனக்கு வருமானம் வந்துச்சு, கையில் பணம் வரல. அப்போ அந்த பார்ட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன், டெபிட் பண்ணியிருப்பேன். இங்கே டெபிட் பண்ணப்பட்ட அந்த ரெண்ட் அக்ரூட் அப்படிங்கிறது என்னது, sundry debtors, representative personal account, RP, representative personal account.
Third being rent received in advance. Rent received in advance. Rent advance வாங்கியிருந்தால் என்ன என்ட்ரி வரும்? வருமானமா? இன்னும் வரல. பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். 3 மாசத்துக்கு அப்புறம் வாங்க சார் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பைசா வாங்கி வச்சிருக்கிறேன். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்பீங்களே நான் செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? இந்தாங்க சார் வாடகை எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும் ஃப்ரீயா. என்ன காரணம்? முன்னாடியே பணத்தை வாங்கி இருக்கிறேன். அப்ப I am liable to you. Is that okay? அப்ப that party is the creditor. யார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னா creditor. அப்ப பணம் வந்துச்சு இல்லையா அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ரெண்ட்ங்கிற வார்த்தை வராது ஏன்னா இன்னும் எனக்கு வருமானமா மாறல. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். பணத்தை வாங்கிட்டு அதுக்குரிய வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா ஐ எம் லைபிள் அந்த பார்ட்டிக்கு இல்லையா? அந்த பார்ட்டியை நம்ம இப்போ கிரெடிட்டார்னு வச்சுக்கிறேன். டு கிரெடிட்டார் யாரு? அந்த டெனன்ட் கிரெடிட்டார். பட் அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக வாங்கியிருக்கிறோம் அந்த நேம் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரைட். ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பீயிங் 15,000. ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னது? சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா ரெண்ட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். அதுக்கு பிறகு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸுங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இன் அட்வான்ஸுங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக தட் வில் பி கன்சிடர் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். நவ் ரெண்ட் ரிசீவபிள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. நாளைக்கு இந்த பணத்தை வாங்கணுமா இல்லையா? ஓகே, this receivable received now and this advance is now we have fulfilled. Advance வாங்கியிருந்தோம் இல்லையா? Now we have allowed them use. அதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டாங்க. Come on, 2A ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஃபார் 2A. இப்போ இவருக்கு பணம் இவர்கிட்ட பணம் வாங்க வேண்டியது இருக்கு. இப்போ பணம் வருது. ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். வெரி குட். டு ரெண்ட் அக்ரூட். பார்ட்டி நேம் பணம் வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே வந்து அந்த டெனன்ட் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் பண்ணுறேன். அந்த டெனன்ட்டுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ரெண்ட் அக்ரூட். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்ட்ஸ் த டெனன்ட். ஸோ ரெண்ட் அக்ரூட். This value being 30,000. Similarly, the third one, third A. பணத்தை முன்னாடியே வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறேன். Then what is journal entry here? இப்போதான் எனக்கு இன்கம். என்னைக்கு அவங்க யூஸ் பண்ணி முடிக்கிறாங்க அன்னைக்கு தான் எனக்கு இன்கம். இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்கியிருக்கிறேன்னா அது எனக்கு இன்கமா? லாஸ்ட் டேட் முடிச்சாதான் இன்கம்னா அதுக்கப்புறம் நான் ஊரை சுத்த கிளம்பிடலாமா? சார் நடத்துங்க சார், அதுதான் சார் உங்களுக்கு பைசா கொடுத்துருக்கிறேன்பீங்க. ஸோ ஐ எம் லயபிள். எப்போ என்னோட லயபிலிட்டிஸ் குறையும்? ஒன்ஸ் மை சர்வீஸ் இஸ் ஓவர் தென் லயபிலிட்டி இஸ் ஓவர். அது வரைக்கும் இது நான் என்னன்னு சொல்லுவேன்? ஃபீஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் தான் போட முடியும். இட்ஸ் நாட் மை இன்கம் cannot be transferred to the P&L account. So it should be only a liability for me. ஸோ என்னைக்கு நான் சர்வீஸ் பண்ணி முடிச்சோன்னா அப்போ அது வந்து P&L அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் போயிடும். அது வரைக்கும் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். ஸோ அப்போ நான் என்னைக்கு யூஸ் பண்ண விட்டனோ, என்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண விட்டனோ அன்னைக்கு தான் எனக்கு ரெண்ட் இஸ் மை இன்கம். ஸோ கிரெடிட்டட் டு ரெண்ட். பணம் வந்துச்சா? ஏற்கனவே வந்துச்சே சார், திரும்ப எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா ஏற்கனவே வந்த பணத்தை இப்போ வெரி குட். ஸோ அப்போ அந்த ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு இருக்கிற அந்த பார்ட்டி நேமை இப்போ ரிவர்ஸ் பண்ணுறேன். ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். Is that okay? Debit. The value being 15,000. இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா you will get this answer the same like, and similarly you club this also will look like the same way here. Clear? Now வேற என்னென்ன இன்கம் வரலாம்? டிவிடெண்ட் இன்கம் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வில் பி டிஸ்கஸ் செப்பரேட்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்கம் ரிசீவ் பண்ணால் எப்படி வரும்? ரிசீவபிளாக இருந்தால் என்ன பண்ணுறது? அட்வான்ஸில் ரிசீவ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணுறோம்? ரிசீவபிளாக இருந்தால் ரிசீவபிள், அதாவது அவங்கள நான் யூஸ் பண்ண வைக்கும் போது ஒரு அமௌண்ட் போட்டிருக்கிறேன், வரும்போது அந்த பணம் வரும்போது ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி வரும். முன்னாடியே பணம் வாங்கிட்டேன்னா எனக்கு லயபிலிட்டி, என்னைக்கு அவங்க யூஸ் பண்ணாங்களோ அந்த லயபிலிட்டி எனக்கு அசெட்டாக மாறும், மீன்ஸ் இன்கமாக மாறும். ஸோ 2 என்ட்ரியாக மாறுது. சிங்கிள் என்ட்ரியாக வருமா, டபுள் என்ட்ரியாக வருமா? ஸோ இனிமேல் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸில் டவுட்டே வரக்கூடாது, டக்குன்னு உங்களுக்கு என்ட்ரி ஞாபகத்தில் வரணும். இஸ் தட் கிளியர்?
Let's discuss the interest on capital as well as interest on drawing case here. Assume that we have capital rupees 1 lakh as well as interest on drawings rupees 20,000. Interest rate for capital it is 12%, for drawings it is 10%. Is that okay? Now, what is the journal entry for the payment of interest on capital? For interest on capital again entry? Okay. Interest on capital. So, interest on capital is the expenses. Up you have to debit the interest on capital account debit to cash or bank account. Clear? How much is that? 12,000 rupees. You have to multiply the capital amount with the interest. You have to multiply these two. 12,000 rupees. Now, what happens in case of interest on drawings, sir? Interest on drawings. Yeah, we'll get the money. Cash or bank account debit. To interest on capital. Interest on drawings. Interest on drawings is the income. How much is that? Preferably in case of interest on drawings, you have to multiply this, and don't forget to multiply with a half also. Business capital illamal business கிடையாது. Drawings அப்படினா capital since the day 1 ல இருந்து இருக்கும். Drawings எப்ப நடந்திருக்கும்? It may happen anytime. அவருக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப வாங்கிப்பார். ஆரம்பத்துல வாங்கிக்கலாம், நடுவுல கொஞ்சம் வாங்கிக்கலாம், இடையில கொஞ்சம் வாங்கிக்கலாம், இயர் எண்ட்ல கொஞ்சம் வாங்கிக்கலாம், இல்ல மாசம் வாங்கிக்கலாம். ஷூர். பட் கேபிட்டல் இல்லாமல் தொழில் கிடையாது. அதனால இந்த கேபிட்டல் வந்து இயர் பிகினிங்ல இருந்து இருக்கு. பட் இது மட்டும் இயர் பிகினிங்ல இருந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கிளியர்? So, அப்படின்னா better we assume it may be drawn anywhere between beginning and the end. அதாவது half of the yearல நடந்திருக்குன்னு assume பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இதை நீங்க காமிக்கணும். ஸோ அப்போ ஹாஃப்னு சொல்லும் போது உங்களுக்கு 1000 rupees வருது. யூ வில் கெட் 1000 rupees. கிளியர்? நவ் கவனிங்க. யூஸ்வலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாமே இயர் எண்ட் 31st மார்ச் அன்னைக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலுமே கேஷ் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க, கேஷ் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன் போட மாட்டாங்க? இட் இஸ் ஆல்வேஸ் அட்ஜஸ்டட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவர் பணத்தை கொடுக்குறாரு, எடுத்துகிட்டு போகிறாருன்னா ஒரே ஆள் தானேப்பா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது? ஓனர் கிட்டேருந்து பணம் வருது. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு ஓனருக்கு பணம் கொடுக்குறோம். ரெண்டும் ஒன்று தானே. சரி, ஒன்று வந்து ஓனருக்கு பணம் கொடுக்குறோம், ஒன்று ஓனர்கிட்டேருந்து பணம் வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஓனர்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. சார், ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், சாரி. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டிராயிங்ஸ் ஓனர்கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஒரே ஆள் தானேப்பா. யூஸ்வலாக வி டோன்ட் ஹேவ் சச் என்ட்ரி ஹியர். இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் கம்மி. அப்போ என்னவா இருக்கும்? அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி போடுங்க. வி கேன் பாஸ் தி அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி. எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் கிடையாது, டு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். Outstanding interest on capital 12,000 rupees. And when it comes for the interest on drawings, outstanding interest on drawings account debit, interest on drawings account debit to, very good, to interest on drawings account, to interest on drawings account.
the value being 1000, the value being 1000. Clear? Hope so you could understand. Now come on, between these two, what are called nominal account, what are called real account, what are called personal account? Classify that. Interest on capital என்ன account பா? Nominal account. Interest on capital வந்து என்னது? Outstanding interest on capital, representative personal account or simply personal account. அதே மாதிரி outstanding interest on drawings, representative personal account. Interest on drawings, nominal account. Clear? Now the question is, representative personal account சொன்னீங்க இல்லையா, யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? யார் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓனர். ஓனருக்கு என்ன பேரு? கேபிட்டலோ டிராயிங்கோ. ஓனருக்கு என்ன பேரு? கேபிட்டலோ டிராயிங்கோ. சார் கேபிட்டல் வந்தா கேபிட்டல் போடுங்க சார். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. பணம் அவர் கொடுத்தாருன்னா கேபிட்டல், பணம் அவர் வீட்டுக்கு எடுத்து போனா டிராயிங்ஸ், ரெண்டுமே ஒண்ணுதான். You can either name this being capital or drawing, the same way. அதே மாதிரி interest on drawings என்னது? Outstanding interest on drawings also represents the owner. ஓனருக்கு பேர் என்னது? capital or drawing. capital or drawing. இதுதான் நீங்க ஒரு ஃபார்மேட் மாதிரி படிச்சிருப்பீங்க. Listen here. capital. capital of the partner எவ்வளவு இருக்கு? 1 lakh. 1 lakh பணம் பார்ட்னர் ஓனருக்கார, ஓனர் வந்து பிஸ்னஸ் கொடுத்திருந்தால் அது வந்து என்ன பேலன்ஸா இருக்கும்? டெபிட்டா கிரெடிட்டா? பிஸ்னஸ் இஸ் லைபிள். பிஸ்னஸ் இஸ் லைபிள் டு த ஓனர் இல்லையா? பிஸ்னஸ் வேற, ஓனர் வேற. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் கேபிட்டல் லெக்சர்லாம் நான் கொடுத்துருப்பேன், கவனிங்க. ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸுக்கு ஓனர் பணம் கொடுத்திருந்தால் ஓனர் இஸ் ரெஸ்பான்சிபிள், இஸ் லைபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். லைபிள்னு சொன்னாலே அது என்ன பேலன்ஸாக இருக்கணும்? கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்னா டென்ஷன் குறைஞ்சது, கொடுத்து அனுப்பியாச்சு போ அப்படின்னா டிராயிங்ஸ். அப்ப இது என்ன பேலன்ஸா இருக்கும்? டிராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸா இருக்கும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது கிரெடிட்ல இருக்கு. கிரெடிட்ல இருக்கு. என்னது? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுல இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. இது ஒரு 10,000. இது எவ்வளவு இருக்கு? 12,000 rupees. என்ன பேலன்ஸா இருக்கு? கிரெடிட் பேலன்ஸா இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது என்ன பேலன்ஸா இருக்கு? டெபிட் பேலன்ஸா இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டெபிட் பேலன்ஸா இருக்கு 1000. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் கேஷாக செட்டில்மெண்ட் ஆகாது, அது பெண்டிங்லேயே இருக்கும். இயர் எண்டில் நம்ம இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். Outstanding interest on capital representative personal account represents owner. Outstanding interest on drawings also represents the owner. அப்படியே எல்லாத்தையும் வந்து ஓனர் அக்கௌண்ட்டான கேபிட்டல் அக்கௌண்ட்ல போய் கடைசி நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். கவனிங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு பாருங்க. இது கிரெடிட்ல இருக்கு, இது டெபிட்ல இருக்கு. டெபிட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மைனஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு கிரெடிட் இன்னொன்று டெபிட்னா டெபிட் ஷுட் பி அட்ஜஸ்டட் டேட். அண்ட் இது கிரெடிட்ல இருக்கு, இதுவும் கிரெடிட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இது டெபிட்ல இருந்தா என்ன பண்ணி ஆகணும்? மைனஸ் பண்ணி ஆகணும். இந்த அவுட்ஸ்டாண்டிங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கேபிட்டலோட வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க. 1,01,000. டிராயிங்ஸ் 10,000 போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,000 ரூபாய் வந்திருக்கு. 1000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,01,000 என்ன பேலன்ஸா இருக்கு? கிரெடிட் பேலன்ஸா இருக்கு. இதுதான் க்ளோசிங் கேபிட்டல் ஆஃப்டர் தீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இந்த ஆண்டு முடிவில் ஆரம்பத்தில் போட்ட அமௌண்ட்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் ஒரே ஆள் தான்ப்பா, எல்லாத்தையும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணோம். எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போயிட்ட கழிச்சிக்கிறேன், எவ்வளோ போட்டிருக்கிற அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்ல, உன் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தரணும்ல, அதை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் பேமெண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற என்ட்ரி நம்ம போட மாட்டோம். அது போடுறது வழக்கம் கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? கேபிட்டலில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ரூட்டட் த்ரூ என்னது? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு போடுறோம். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் as well as அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரெண்டுலையுமே ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. ப்ரிஃபிக்ஸ் இருந்தாலே அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் தான். இங்கே யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஓனர்.
ஓனருடைய அக்கௌண்ட் கேபிட்டல் கொண்டு போய் மொத்தம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஹவு த ஸ்டேட்மெண்ட் கம்ஸ். இஸ் தட் ஓகே? So hope now you will be able to understand the interest on capital as well as interest on drawings clearly. Make a note of it. See, one of the beauty is here. SSA, Sahasri Singar Academy la stationery வாங்குறோம், printer வாங்குறோம். printerல print பண்றதுக்கு stationery வேணும். இது consumable, இது asset. ஏன்னா இது மல்டிபிள் யூஸ் இருக்கு. அப்ப கன்சியூமபிளா இருக்கும்போது நாம என்ன பண்றோம்னா நாமினல் அக்கௌண்டா வச்சிருக்கிறோம். ஏன்னா சீக்கிரம் தீந்துரும். பிரிண்டர் ரொம்ப வருஷம் வரும், அதனால அதை என்னன்னு வச்சுக்கிறோம், ரியல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். எந்த பேமெண்ட் ஒரு ஆண்டை தாண்டி எனக்கு பெனிஃபிட் கொடுக்குமோ அந்த பேமெண்ட் ரியல். ஓகே, கேபிட்டல் பேமெண்ட், கேபிட்டல் ரிசிட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ரிசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல கேபிட்டல் ரிசிட்ஸ், கேபிட்டல் பேமெண்ட், ரெவன்யூ ரிசிட்ஸ், ரெவன்யூ பேமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன லாஜிக்? எனி பேமெண்ட் கிவ்ஸ் யூ பெனிஃபிட் ஃபார் மோர் தென் 1 year இஸ் கால் கேபிட்டல் பேமெண்ட், ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஷார்ட் பீரியடில் இருந்துச்சு, ஒரு முறையில் என்ஜாய் பண்ணிடுறோம், அது எப்போவுமே நாமினல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, ஒரு வருடம் அப்படிங்கிறது ஆஸ் பர் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் இயர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1/4 இல்லையா, அண்ட் ends on 31st March. For the current understanding 1/4/2023 ஆரம்பிச்சு 31st March 2024 வரைக்கும் எடுத்துக்கலாம். ரைட், நீங்க பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் எத்தனை நாள் யூஸ் ஆகும்னு சொன்னால் கவனிங்க, இந்த ஆண்டு பிகினிங்ல இருந்து இந்த ஆண்டு கொஞ்ச நாளுக்குள்ளார யூஸ் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப நாமினல் அக்கௌண்ட். திரும்பவும் ஒரு முறை பேமெண்ட் பண்றோம், திரும்பவும் வாங்குறோம், யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். திரும்பவும் ஒரு முறை பேமெண்ட் பண்ணுறோம், அது இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணல. அப்படிங்கும்போது வாங்கும்போது அது நாமினல் அக்கௌண்ட்டுங்க. வாங்கும்போது அது நாமினல் அக்கௌண்ட். அந்த ஆண்டு கடைசியில் வாங்கி எவ்வளோ யூஸ் பண்ணலையோ அன்னைக்கு அந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு பேர் என்னவா மாறிடும், ரியல் அக்கௌண்ட்டை மாதிரி பேலன்ஸ் ஷீட் போயிடும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி. வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டேன், நாமினல் அக்கௌண்ட். வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டேன், நாமினல் அக்கௌண்ட். வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டேன், நாமினல் அக்கௌண்ட். அந்த ஆண்டு வாங்கி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா, வாங்கி யூஸ் பண்ணது நாமினல் அக்கௌண்ட், யூஸ் பண்ணாமல் கொஞ்சோண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம நாமினல் அக்கௌண்ட்லேருந்து என்னவா மாற்றிடுறீங்க, ரியல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுறோம். அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ன்னு நீங்கள் படிப்பீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. வாங்கி உடனே தீர்ந்துருது, அப்படின்னா எதுக்கு அது போயிட்டு ரியல் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு? இப்போ லாஜிக் புரியுதா? வி கன்சிடர் தட் பீங் த நாமினல் அக்கௌண்ட். ஆனால் இயர் எண்டில் வாங்கினது கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாமல் போயிடுச்சு. அப்படியா, எவ்வளோ யூஸ் பண்ணலையோ அந்த நாமினல் அக்கௌண்ட்லேருந்து ரியல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. யூ கன்வெர்ட் தட் நாமினல் அக்கௌண்ட் இன்டு த ரியல் அக்கௌண்ட். இஸ் தட் கிளியர்? அண்ட் பிரிண்டர் கேஸ் வரும்போது அந்த மாதிரி கிடையாதுங்க. இட் வில் ஹாவ் லாங் லைஃப் ஆஃப் யூசேஜ். எவ்வளோ வருஷம் தெரியல, N years. இந்த ஆண்டு இல்லை, இன்னும் 2-3 வருஷம் வருங்க. அது 2-3 வருஷம் வரும்ல. அப்போ எந்த காம்பனன்ட் ஜாஸ்தி இருக்கும்? ஃபியூச்சர் காம்பனன்ட் ஜாஸ்தி இருக்கு. அப்போ டிஃபால்ட் ரியல்னு வச்சுக்கோங்க. அந்த ரியலில் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதை நாமினல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ நாமினல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. அப்போ இந்த போர்ஷன் யூஸ் பண்ணீங்க இல்லையா, இந்த போர்ஷனை நாமினல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுறீங்க. அந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு பேர் டெப்ரிசியேஷன். So depreciation is a nominal account. The leftover is the real account, will go to the balance sheet. அதாவது நீங்க பண்ண பேமெண்ட் அந்த ஆண்டு முடிஞ்சு எதிர்காலத்தில் யூஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஆண்டு முடிஞ்ச பிறகு இன்னும் எத்தனை நாள் எதிர்காலத்தில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த என்டையர் வேல்யூ will be called as real account. அந்த ஆண்டில் நீங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது பேர் நாமினல் அக்கௌண்ட். தட் இஸ் கால்ட் நாமினல் அக்கௌண்ட். செலவு பண்ணி முடிச்சிட்டீங்க, மொபைல் வாங்குனீங்க, 2-3 வருஷம் வரும், ரியல் அக்கௌண்ட். அதுக்கு டாப் அப் பண்றீங்க, ஒரு மாசம் ஒரு 15 நாள் தீர்ந்துருது, அப்ப அது நாமினல் அக்கௌண்ட். ஸோ டாப் அப் பண்ண நாமினல் அக்கௌண்ட். நான் 31st March இன்னும் 7 நாளைக்குள்ள டாப் அப் பெண்டிங் இருக்குன்னா அது 7 நாளைக்குரியது ரியல் அக்கௌண்ட். கிளியர்? ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். The payment gives you benefit within that financial year for which your accounting will be nominal account. If it is beyond that, then real account. Then it is real account. ஆனால் ரியல் ஸ்டேஷனரி காம்பனண்ட்ல நாமினல் அக்கௌண்ட் போர்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால டிஃபால்ட்டாகவே நம்ம நாமினல் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸாமில் நம்ம சில சமயம் படிக்கும்போது ஸ்டேஷனரி எதெல்லாம் சார் நாமினல் அக்கௌண்ட், எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாதோ அதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட். அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு சொல்கிறோம். என் ஸ்டேஷனரி கண்ணால் பார்க்க முடியாதா?
நாமினல் அக்கௌண்ட் டிஃபைன் பண்ணுங்க. எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாதோ அதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட். அப்படியா? ஸ்டேஷனரி கண்ணால் பார்க்க முடியாதா? கண்ணால் பார்க்க முடியும்ல, அப்போ அது ரியல் அக்கௌண்ட்டாக மாறிடுமா? ஓகே, isn't it? மொபைல் ஃபோன் வந்து ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா? வாங்கி மறுநாள் தண்ணியில் ஊற போடுங்க, அதுக்கு அடுத்த நாள் அது ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா? அப்புறம் என்ன? கண்ணால் பார்க்க முடிஞ்சது, கண்ணிலேயே பார்த்து போகுது, தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சு. சரியா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? whatever the real account may be will not be useful for more than one accounting year. எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான், எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான். கிளியர்? now அப்ப நீங்க அசெட் வாங்கும்போது என்ன என்ட்ரி? அசெட் அக்கௌண்ட் டெபிட், அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், கேஷ், whatever it may be, the party, whatever it may be. இது ரியல் அக்கௌண்ட், this is real account, this is real account. ஆனா என்ன ஆயிடுச்சு? இந்த வருஷம் கொஞ்சம் யூஸ் பண்ணதோட வேல்யூ குறையுமே சார். எவ்வளோ வேல்யூ குறைஞ்சதோ அதை அனுபவிச்சு முடிச்சாச்சு. த பேமெண்ட் வி ஆல்ரெடி என்ஜாய், பேமெண்ட்டுக்கான பெனிஃபிட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால் நாமினல் அக்கௌண்ட். எதிர்காலத்தில் திரும்ப என்ஜாய் பண்ண முடியாது. பிரிண்டர் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க, மொதல் வருஷம் 50,000 ரூபாய் மதிப்பில் வேல்யூவை என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வேல்யூ என்ஜாய் பண்ணீங்களோ அந்த ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்டாக மாறிடுது. இப்போ சொல்லுங்க, ரெண்ட் பேடுக்கு என்ன என்ட்ரி? ரெண்ட் பேடுக்கு என்ன என்ட்ரி? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் 25,000 வச்சுக்கலாம். அதாவது பிரிண்டர் நான் வாங்கல, ஆனால் பிரிண்டர் கடைக்காரர் என்ன சொல்றாரு, சார் இந்த ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க சார், 25,000 ரூபாய் மட்டும் வாடகை கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். நானே வாங்கிட்டேன், நானே யூஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னது? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு வாட்? கேஷா? கேஷ் இல்லையே, அசெட் தானே. ஸோ டு அசெட். ஆனால் அந்த ரெண்ட்டுக்கு பேர் ரெண்ட் கிடையாது, டெப்ரிசியேஷன். நான் வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிற மொத்த பணம் தராமன்னா யூஸ் பண்ண பணம் தரேன்னு சொன்னால் அது ரெண்ட்டு. மொத்தமாக பணம் தந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது யூஸ் பண்ண அதுக்கு பேர் என்னது? டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இஸ் நார்மல் லைக் எக்ஸ்பென்சஸ் தான், நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். டெப்ரிசியேஷன் ஆனால் டு கேஷ், அதுக்கான செலவு கேஷாக போகலை, ஏன்னா ஏற்கனவே கேஷ் போயிடுச்சு, அது அசெட் வேல்யூவில் இருக்குது. இப்போ அந்த அசெட்ஸ் வேல்யூ குறைக்கிறேன். கேஷ் என்னது? அசெட் தானேப்பா. ரெண்ட் பே பண்ணிங்கன்னா அந்த கேஷ் அப்படிங்கிற கேஷ் பேலன்ஸ் அசெட் வேல்யூ குறையுது. 10,000 வச்சிருக்கிறீங்க, 2,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 8,000 ரூபாய் குறைஞ்சிருது. ஒரு சொத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த சொத்தை எவ்வளோ அனுபவிக்கிறீங்களோ அது செலவு, அந்த செலவு பேர் டெப்ரிசியேஷன். அது வந்து அசெட்டை ரெடியூஸ் பண்ணுமா இல்லையா? எந்த அசெட்டை? கேஷா? கேஷ் இல்லை, எந்த அசெட்ஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுதோ அந்த அசெட் பேரை போடுங்க. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் ஆர் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த கேஸில் பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரெடிட் த பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி, that value being 25,000. ஸோ ஒவ்வொன்றும் படிக்கும்போது இதோடைய இன்னொரு லாஜிக் ப்ராடராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். Hopes you could understand the logic of depreciation. In case of depreciation, the value reduction due to usage of the asset is debited. Not only usage, வீணா போயிடுச்சு, பஸ்ட் ஆயிடுச்சு, அப்நார்மல் லாஸ் ஆயிடுச்சு, எல்லாமே டெபிட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட், டெபிட் டு தட் கன்சர்ன் அசெட். வேறு வந்து எந்த செலவாக இருந்தாலும் அந்த செலவை டெபிட் பண்ணுவீங்க, தட் வில் ரெடியூஸ் த கேஷ் பேலன்ஸ், அதெல்லாம் கேஷை கிரெடிட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வரும்போது வேல்யூ தி அசெட் ரெடியூஸ் ஆகுது, அதெல்லாம் டெப்ரிசியேஷன் டெபிட் பண்ணிட்டு அந்த